Hey guys, welcome back to our channel. நான் உங்க ஆஷி from Hustling Minds. இந்த வீடியோல பிசினஸ் PayPal அக்கவுண்ட் எப்படி கிரியேட் பண்றது, பர்சனல் அண்ட் பிசினஸ் அக்கவுண்ட்க்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்க நம்ம வீடியோஸை ஃபர்ஸ்ட் டைமா பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல பிரிண்ட் ஆன் டிமாண்ட் டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ் எப்படி செல் பண்றது, Etsy அண்ட் மற்ற இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ஸ் பத்தி வீடியோஸ் ஷேர் பண்றேன். ஸோ மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீக்லி கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. அப்புறம் ஃப்ரீ Etsy டூல் கிட்டையும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் PayPal பிஸ்னஸ் அக்கௌண்ட் பற்றி கேட்டிருந்தீங்க. எப்படி க்ரியேட் பண்ணுறது, என்ன பர்பஸ் கோட் யூஸ் பண்ணுறது, பிஸ்னஸ் அக்கௌண்ட் வச்சுருக்கணுமா அப்படின்ட்டு. நீங்கள் நார்மலாக ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா, இல்லை பர்சனல் பேமெண்ட் சென்ட் பண்ணணும் அப்படின்னா பர்சனல் அக்கௌண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் இன்டர்நேஷ்னல் பேமெண்ட்ஸ் அனுப்பணும், ரிசீவ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக பிஸ்னஸ் அக்கௌண்ட் தான் இருக்கணும். இது ஃப்ரீலான்சிங், ட்ராப் ஷிப்பிங் அண்ட் எல்லா பிஸ்னஸ்க்குமே இது கண்டிப்பாக தேவைப்படும். நீங்கள் வெப்சைட் வச்சுருக்கீங்க அப்படின்னா PayPal ஒரு பேமெண்ட் கேட்வேயாக யூஸ் பண்ணிக்கலாம். பட் இது எல்லாமே ஓவர்சீ டிரான்சாக்ஷன்ஸ் மட்டும்தான். PayPal இந்தியாக்குள்ளே டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண முடியாது. அண்ட் PayPal வேலட் ஆப்ஷன் இந்தியாவில் கிடையாது. அதாவது உங்களுக்கு அமௌண்ட் வந்துச்சு அப்படின்னா அது டைரெக்டாக உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். அதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வாலெட்டாக யூஸ் பண்ண முடியாது. PayPal லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லைனா டைரெக்டாக வெப்சைட் போயிட்டு சைன்அப் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆல்ரெடி பர்சனல் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதையும் ஈஸியாக பிஸ்னஸ்க்கு கன்வெர்ட் பண்ணிடலாம். அது எப்படின்னு வீடியோவில் சொல்கிறேன். இங்கே பிஸ்னஸ் சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இங்கே இந்த அக்கௌண்ட்டை எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு செலக்ட் பண்ணணும். ஸோ வெப்சைட்டில் இன்டெகிரேட் பண்ணுற மாதிரி இருந்தால் ஃபஸ்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு ஃப்ரீலான்சிங் அண்ட் இ-காமர்ஸ் மார்க்கெட் பிளேஸ்லேருந்து மணி ரிசீவ் பண்ணணும். ஸோ நான் இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். ஆனுவல் இன்கமில் 0 to 250K கொடுத்துருக்கேன். ஸோ கம்மியாக கொடுக்கறதால அக்கௌண்ட்டில் எதுவும் அஃபெக்ட் ஆகாது. நெக்ஸ்ட் இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்து சப்மிட் பண்ணிவிட்டு இங்கே பிஸ்னஸ் டைப் இண்டிவிஜுவல் செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த ஆப்ஷன் தான் எல்லாருக்கும் கன்ஃபியூஸ் பண்ணும். ஸோ பர்பஸ் கோட் லேட்டாக கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு உங்கள் பிஸ்னஸ்க்கு எது ரிலேட்டடாக இருக்கோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இ-புக்ஸு, கிளிப்-ஆர்ட் அந்த மாதிரி டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ்லாம் செல் பண்ணுறீங்க அப்படின்னா இதை செலக்ட் பண்ணிக்கலாம். கோடிங் அண்ட் சாஃப்ட்வேருக்கு ரிலேட்டடாக இருந்தால் இதுலேருந்து எதாவது செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கண்டென்ட் ரைட்டிங், அப்புறம் பிளாகருக்கு இதை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பிரிண்ட் ஆன் டிமாண்ட்க்குன்னு தனியாக கேட்டகரி இல்லை. ஸோ நான் இந்த டிஜிட்டல் கூட்ஸே செலக்ட் பண்ணியிருக்கேன். இங்கே காமனாக ஃப்ரீலான்சர்ஸ் யூஸ் பண்ணுற கோட் எல்லாமே இருக்குது. இதில் உங்கள் பிஸ்னஸ் ரிலேட்டடாக இருந்தால் நீங்கள் அதை பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இங்கே அட்வர்டைசிங் அண்ட் மார்க்கெட்டிங் ரிசர்ச் கொடுக்குறேன். இங்கே உங்களோட பேன் கார்டு நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சிசி ஸ்டேட்மெண்ட் நேம். இது ஒன்றும் இல்லை, கஸ்டமர் பே பண்ணும் போது நம்மளோட நேம் எப்படி அப்பியர் ஆகணும் அப்படின்னு இங்கே கொடுத்துக்கலாம். உங்களுக்கு வெப்சைட் இருந்துச்சுன்னா அதை இங்கே என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் உங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே ஃபில் பண்ணிவிடுங்க. USD தான் இந்தியாவுக்கு டிஃபால்ட் ப்ரைமரி கரன்சி, ஸோ அதுவே இருக்கட்டும். நெக்ஸ்ட் அக்ரி அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. இப்போ PayPal பிஸ்னஸ் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியாச்சு. கீழே ஸ்க்ரால் பண்ணி இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மெயில் ஐடி வெரிஃபை பண்ண சொல்லும். ஸோ உங்கள் மெயில் ஐடிக்கு போயிட்டு அக்கௌண்ட்டை வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் பர்சனல்லேருந்து பிஸ்னஸ்க்கு கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா இப்போ சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாமே சேமாக தான் இருக்கும். அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ்க்கு போயிட்டு இந்த கன்வெர்ட் டு பிஸ்னஸ் கொடுத்துட்டிங்க அப்படின்னா முன்னாடி சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாமே சேமாக தான் இருக்கும். ஸோ அதை நீங்கள் ஃபினிஷ் பண்ணிவிட்டு திருப்பி டேஷ்போர்டுக்கு வந்துடுங்க. ஸோ கீழே இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் காமிக்கும். KYC வெரிஃபிகேஷன் நம்ம பண்ணணும். ஸோ இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிவிட்டு கோ டு வெரிஃபிகேஷன் கொடுத்துருங்க. இந்த ஆப்ஷன்ஸ் எதுவுமே காமிக்கல அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட் செட்டிங்ஸ் போயிட்டு மணி, பேங்க் அண்ட் கார்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் நீங்கள் உங்களோட பேங்க்கு, கார்டு எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம், எடிட் பண்ணிக்கலாம். ஸோ நான் திருப்பி அந்த பேஜ்க்கு வந்துடுறேன். ஸோ இப்போ நம்ம பேங்க் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணலாம். ஸோ இங்கே எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துட்டு லிங்க் யுவர் பேங்க் கொடுத்துருங்க. PayPalலேருந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு 2 சின்ன அமௌண்ட் சென்ட் பண்ணுவாங்க. அது உங்களுக்கு ரிசீவ் ஆகிறதுக்கு 1 to 3 days கூட எடுக்கலாம். ஸோ ஒன்ஸ் அது வந்தோடனே நீங்கள் அதை கரெக்டாக இங்கே என்டர் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட் அமௌண்ட்டு, செகண்ட் அமௌண்ட் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் இங்கே கிரெடிட் அண்ட் டெபிட் கார்டு இங்கே ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இதுக்கப்புறம் நீங்கள் பேமெண்ட்ஸ் சென்ட் பண்ணலாம், ரிசீவ் பண்ணலாம்.
பேபால்லேருந்து பர்சனல் ஐடி வந்து வெரிஃபை பண்ண சொல்லி கேட்கும். ஸோ இப்போதைக்கு கேட்கல. பட் அந்த மாதிரி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்தது அப்படின்னா உங்களோட ஆதார் கார்டு, பாஸ்போர்ட் இல்லைனா பேன் கார்டு அதை வந்து அப்லோட் பண்ணி நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். இப்போ என்னோடய இன்னொரு அக்கௌண்ட் டேஷ்போர்டை வந்து நான் காமிக்கிறேன். ஸோ ஒன்ஸ் நீங்கள் பேமெண்ட் ரிசீவ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா இப்படி தான் உங்களுக்கு காமிக்கும். ஸோ எவ்வளோ மணி வந்திருக்கு போயிருக்கு அப்படின்னு பார்த்துக்கலாம். எல்லா ட்ரான்சாக்ஷனுமே இங்கே காமிக்கும். ஸோ நீங்கள் மணி சென்ட் பண்ணணுன்னா இங்கே வந்து சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ். இதை பற்றி வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இல்லைனா ஃபேஸ்புக் குரூப்பில் வந்து கேளுங்க. எனக்கு வந்து இன்ஸ்டா அண்ட் ஃபேஸ்புக்கில் வந்து மெசேஜ் அனுப்பாதீங்க. பிகாஸ் நான் அதுக்கு ரிப்ளை பண்ண மாட்டேன். பட் டிப்ஸ் அண்ட் ஷார்ட் டுட்டோரியல்ஸ் வந்து நம்ம இன்ஸ்டா பேஜ் அண்ட் ஃபேஸ்புக் குரூப்பில் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் அதையும் போய்ட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பாய்.